ஓகே, வணக்கம். நாங்க எங்களை கடைசி கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது ரசாயன கணிதங்கள் என்ற பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ணினாங்க. இன்னைக்கு அது இந்த தொடர்ச்சியான வகுப்புகள் வந்து பார்க்க போறோம். Right? அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் அங்கிகளினுடைய சிறப்பியல் என்ற விஷயம் என்ற பாடத்துக்குள்ள வந்திருக்கிற பாசிட்டிவ் பெருக்கலில் வந்திருக்கால் பார்ப்போம். Right? இதுல வந்து பாருங்க பிள்ளைகள், ஒரு உணவு வேலை ஒன்று தந்திருக்கணும். இது வந்தோம்னா தெரியும் இது என்னன்றது. அதாவது ஒரு உணவு வேலையின் படம் தந்திருக்கணும். தெரியும். இதை வச்சுக்கொண்டு இப்ப கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களுக்கு நீங்க செய்ய போறீங்க, விடை கொடுக்க போறீங்க. Right. இங்கு காணப்படும் உணவு வலையில் உள்ள மூன்றாம் படி நுகரி யாது? இங்கு காணப்படும் உணவு வலையில் உள்ள மூன்றாம் படி நுகரி யாது? தெரியும். இப்ப கேள்வி மூன்றாம் படி நுகரி என்னன்னு கேட்கிறோம். சரி, அப்ப இதுல சொல்ல பாப்போம். மூன்றாம் படி நுகரியாக இங்க நாங்க யார சொல்லலாம்? பருந்த வந்து சொல்லுவோம். தெரியும். பிள்ளைகள், நான் கதைக்கிறது தெளிவா விளங்குதோடா? நான் கதைக்கிறது உங்களுக்கு கிளியர் இல்லை என்றால் அதுக்கு எனக்கு சொல்லுங்க. ஓம் சார், விளங்குது சார். ஓகே, என்னோட நான் கனெக்ட் பண்ணிட்டு இந்த மற்ற டிவைஸ்ல வந்து ஸ்லோவா இருக்கு சில நேரத்தில். அப்ப உங்களுக்கு செய்யறதுல ஒன்று. ஓகே, ரைட். என்ன அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன, இங்க இந்த உணவுல காணப்படுகின்ற மூன்றாம் படி நுகரியை கேட்டீங்க. அப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அதிகமா கதைக்க தேவையில்லை, சிம்பிளா கதைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு பாடம். சரியோ? ரைட். அடுத்த கேள்வியை வந்து பாருங்க. COVID-19 வைரஸ் பற்றிய சரியான கூட்டு யாது? COVID-19 வைரஸ் பற்றிய கூட்டுனால் COVID-19 பற்றி தான் நமக்கு தரப்போது இல்லை. நாங்களே என்ன சாதாரணமான ஒரு வைரஸ் இயல்பு வந்து நாங்கள் சொல்லணும்னா சரி. முதலாவது வந்து பாருங்க, ஒளிநுணவு காட்டியினூடாக அவதானிக்கலாம். இந்த படுவுல வைரஸ்கள் அதுக்கு இலத்திர நுணவு காட்டிக்குரியது. வைரஸ்கள் இலத்திர நுணவு காட்டிக்குரிய கட்டமைப்புகளாக வந்து காணப்படுகிறது. அடுத்தது அனுசேப தாக்கங்களை கொண்டது. அனுசேப தாக்கங்களை கொண்டிருக்கோம். இருக்கட்டும் பார்ப்போம். டிஎன்ஏ உள்ள ஒரு கருவை கொண்டிருக்கும். வைரஸ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இல்ல, அதாவது என்ன இருக்குது, ஆர்என்ஏ கொண்ட கரு வந்து காணப்படும். அப்ப இங்க டிஎன்ஏ என்றதால பிழை. இப்ப ஆர்என்ஏ கொண்ட வைரஸ் ஆர்என்ஏ வந்து இங்க காணப்படும், டிஎன்ஏ வந்து பிழை. அடுத்தது உயிருள்ள இயல்புகளையும் உயிரற்ற இயல்புகளையும் காட்டுகின்றது. உயிருள்ள இயல்புகளையும் உயிரற்ற இயல்புகளையும் காட்டுகின்றது. ரெண்டா இவர் வருவேர். இப்ப ரெண்டாவது கூட்டுக்குள்ள வாங்கும். ரெண்டாவது கூட்டுல வந்து பாருங்க, அனுசேப தொழிற்பாடுகள் உடல்ல நடைபெறுகின்ற அனுசேப தொழிற்பாடுகளை காண்பிக்கும் இருக்குது. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோள், இங்க இனப்பெருக்கம் மட்டும்தான் நடைபெறும். இது இனப்பெருக்கத்தை காண்பிக்கிறதா மட்டும்தான் நாங்கள் உயிருள்ள கருதில கொள்றோம். சரியா? இனப்பெருக்கம் மட்டும்தான் இது காட்டுகின்ற உயிருள்ள இயல்பு. அப்ப அனுசவ செயற்பாடுகள் நடைபெறும் சொல்லிக்கொள் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள மாட்டோம். இனப்பெருக்க செயற்பாடு மட்டும் நடக்கிறதா தான் நாங்க என்ன சொல்றாங்க, உயிருள்ள இயல்பையும் உயிரற்ற இயல்பை உயிருள்ள அங்கீகாரனாக கருதுறது காரணமே அனுசவ செயற்பாடு காட்டுறதால. அப்ப உங்களுக்கு சிம்பிளா இப்ப விட வந்திருக்கும் என்னது, உயிருள்ள இயல்புகளையும் உயிரற்ற இயல்புகளையும் என்ன செய்யும், காண்பிக்கும்ன்றது. ஏன்னா வைரஸ் பற்றிய சரியான கூற்று. இப்ப நாங்க COVID-19 சொன்னால் சாதாரணமா நீங்க எதாவது யோசிக்க போறீங்க, வைரஸை பற்றி யோசிச்சீங்கன்னா சரி, வேற எதையும் நீங்க தேவையில்லாம மண்டையில போட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இதுக்கு கிடையாது. அடுத்த கேள்வியை வந்து பாருங்க பிள்ளைகள். ஒரு நிலச்சூழல் பகுதியில் காணத்தக்க ஓர் உணவு விலை உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வுணவு விலையை அடிப்படையாக கொண்டு செய்யத்தக்க மிகவும் சரியான முடிவு யாது? இதுல வந்து பாருங்க, ஆர் ஒரு தாவர உண்ணியாகும். ஆர் என்றது ஒரு தாவர உண்ணி என்று சொல்லியிருக்கணும். ரைட். அடுத்தது வந்து பாருங்க, யூ ஓர் ஊழ்நியாகும். யூ என்றது ஒரு ஊழ்நி என்று சொல்லிக்கணும். அடுத்தது வந்து பாருங்க, எஸ் ஓர் அனைத்து உண்ணியாகும்.
எஸ் ஓர் அனைத்து உண்ணியாகும். சரியோ? அடுத்தது வி ஓர் அனைத்து உண்ணியா. இதுல வந்து பாருங்க பிள்ளைகள், ஆர் தாவர உண்ணி என்பது இங்க வராது. யூ ஊனுண்ணி என்பதற்கும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பாருங்க, எஸ் அனைத்து உண்ணியாகும் என்றால் அது இப்ப நாங்க பி வந்து தாவர உண்ணியாக நாங்க திடீர் உற்பத்தி ஆக்கிகளாக எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு உங்களோட மைண்ட் செட்ல விட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? சொல்லுங்க பாப்போம். நீங்க நான் கலைக்க முதல் 4 நிமிஷம். ஓகே, அதை விட விட சரி, அந்த விடைக்கான காரணம் தான் எனக்கு தேவை. சரி, கவனிப்போம். இப்ப வந்து பாருங்க, இதுல எஸ் வந்து பாருங்க பியோடையும் கியூ பில இருந்தும் பியும் சாப்பிடக்கூடியதா இருக்குது, ஆரையும் சாப்பிடக்கூடியதா இருக்குது, கியூவையும் சாப்பிடுது. இந்த வந்து எஸ் வந்து பாருங்க ஜூஸ் சாப்பிட போகுது. அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க ஐயா, என்ன சம்பவம் என்றால் இந்த எஸ் வந்து பாருங்க தாவரத்தையும் சாப்பிடும். இப்ப நாங்க இதை உற்பத்தியாக்கி எடுத்தோம்னு சொன்னால் தாவரத்தையும் சாப்பிடும், இதையும் சாப்பிடும் கூட எஸ் வந்து முதலாம் படி விவரிக்குள்ள தான் தர. அப்ப அனைத்து உன்னிப்புல வர மாட்டேன். ரைட்டோ? அதே மாதிரி ஆர் வந்து பாருங்க, ஆர் வந்து முதலாம் படி விவரி, பியும் முதலாம் படி விவரி. இப்ப அதே மாதிரி பி வந்து பாருங்க எல்லா சைக்கிளையும் மாறுதாலும் அனைத்து முன்னிக்குள்ள வருது. அப்ப இதுல விட வந்து 4வது கன்ஃபார்ம். ஆனா மற்றதுக்கான விளக்கங்கள் தான் எங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் ஒன்று இருக்குது. இது இருக்கட்டும், பார்ப்போம். அந்த அண்டு எனக்கு ஒரு ஆள் அந்த இடைக்கவர் கொஞ்சம் பார்த்து நாங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம், 2-3 கேள்வியை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தோம் நீங்கள். ஆனால் அந்த கிளாஸ் முடிய விட்டு சொல்லுங்க, என்ன எதை விட்டுட்டு போனான்னு சொல்லி சொல்றேன்னு சொல்லுங்க, ஒரு போட்டுக்கொண்டு வார அப்படின்னு சொல்லி. சரியோ? நீங்க எனக்கு ஞாபகப்படுத்தல, நீங்களும் இன்னொரு சொல்லல, அதை மிஸ் பண்ணிட்டேன். அந்த என்ன நம்பர் நான் எனக்கு இந்த மட்டும் இது உங்களுக்கு வந்து பாருங்க பிடிஎஃப் அனுப்பினேன் குரூப்ல. அந்த அந்த பிடிஎஃப் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு உங்களுக்கு நான் அனுப்பாத விஷயங்கள் ஒரு கால் எனக்கு அனுப்பிவிடுங்க. அதாவது இதுல வழங்கப்படுத்தாத கேள்விகள் என்ன என்னன்றதை ஒரு கால் சொல்லுங்க, பார்க்கணுமே. கவனிப்போம். அப்ப இதுல வந்து பாருங்க பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பாருங்க. விளைவு விசை சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருக்கு. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருள் ஏஐ கருதட்டா. இப்ப நீங்க இந்த கேள்வியில் செஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஒரு பொருள் ஏஐ வந்து கருதட்டா. ஏ மீது 15 நியூட்டன் எக்ஸ் நியூட்டன் என்னும் இரு கிடை விசைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சொல்லிப்படுகின்றன. பாருங்க, 15 நியூட்டன் இந்த திசையிலையும், இது கிழக்கு திசையிலையும், சாரி மேற்கு திசையிலையும், எக்ஸ் நியூட்டன் வந்து பாருங்க கிழக்கு திசையிலையும் தொழிற்படுகிறது. பொருள் விசை ஒன்றின் திசையில் 10 நியூட்டன் விளைவு விசையுடன் இயங்குமெனின் எக்ஸின் பெருமானம் யாது? இப்ப என்ன சம்பவம் என்றால் விளையுள் கேட்டிருக்கணும். ஏதோ ஒரு பொருளின் திசையில 10 நியூட்டன் என்ற விளையிடோட இயங்கினால், ஏதோ ஒரு பொருளின் திசையில 10 நியூட்டன் என்ற விளையோட இயங்கும் என்றால் எக்ஸின் பெருமானம் கேட்கணும்.
அப்ப இங்க சம்பவம் என்னென்றால் எந்த திசை என்று சொல்லல, கிழக்கு திசையா மேற்கு திசையா அந்த விஷயம் சொல்லல. பொருள் விசை ஒன்றின் திசையில், அதாவது இப்ப நாங்கள் முதலாவது கிழக்கு திசையாக இயங்குமாக இருந்தால், இப்ப கிழக்கு திசையாக இயங்குது என்று வைப்பமாக இருந்தால், அதாவது விளைவுள் விசை சமன் எக்ஸ் சமன், விளைவு விசை தந்திருக்கீங்க 10 நியூட்டன் சமன். இப்போ இது எக்ஸ் பெருமானம் எக்ஸ் ஆக, சாரி சாய எக்ஸ் ஆய என்னது 15. ஆகவே இந்த எக்ஸ் எழுவாய் ஆக்குவீங்களா இருந்தால் எக்ஸ் சமன் நீங்களை கழிவிட்டாங்க கூட்டுப்படும். இப்ப 10 சாக 15 எவ்வளவு 25 நியூட்டன். சரியோ? அப்ப இங்க பாருங்க, இந்த திசையில தொலைப்படுமாக இருந்தால், எந்த கிழக்கு திசையில தொலைப்படுமாக இருந்தால் எக்ஸ் பெருமானம் எவ்வளவா இருக்கணும் 25 நியூட்டனா இருக்கும். அப்பதான் விளைவில் எவ்வளவாக இருக்கும் 10 இருக்கும். அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப சில நேரங்கள்ல மாறி யோசிச்சிங்கள் என்று சொன்னால், மேற்கு திசையாக யோசிச்சிங்கள் என்று சொன்னால் விளைவில் 10 அப்ப அந்த எக்ஸ் என்னவாக இருக்கும் 5 நியூட்டனா இருக்கும். அப்ப அந்த விடை எங்காச்சும் இருக்குதோன்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப அவைகள் கேட்கிறது கிழக்கு திசையாக இயங்குறதுன்ற விளைவில் தான் கேட்டிருக்கேன். ஆகவே இதை வச்சுக்கொண்டு ஈஸியான செய்யலாம், முடிய கொடுக்கலாம். விட வந்த எவ்வளவு 25 நியூட்டன். சரியோ? அப்ப ஒரு கால் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த கேள்வியோட வாசிங்க பாப்போம். பொருள் ஒன்று 10 நியூட்டன் 15 நியூட்டன் பி நியூட்டன் ஆகிய 3 தள விசைகளின் கீழ் சமநிலையில் உள்ளது. 10 நியூட்டன் 15 நியூட்டன் ஆகிய இரு விசைகளும் விளையுள் 12 நியூட்டன் ஆகும். விசை பியுடன் தொடர்பட்ட பின்வரும் எக்ஸைசெட் ஆகிய கூட்டுக்களை கருதட்டாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்போ ஒரு பொருள் ஒன்றில 3 விசை தொடர்படுது வைங்க. அதாவது பி, அதாவது என்ன சாரி, ஒன்று 15 நியூட்டன், அடுத்தது 10 நியூட்டன், அடுத்தது பி என்று வைங்க. இப்ப 15 நியூட்டன்டையும் 10 விளைவில் வந்து பாத்தீங்கன்னா 12 நியூட்டன். 12 விளைவில் எவ்வளவாம் 12 நியூட்டன் வைங்க. நியூட்டன். இப்ப பி சம்பந்தமாக 3 கூட்டுதல் இருக்கிறோம். பியின் பெருமானம் 15 நியூட்டனுக்கு சமனாக இருக்கும் என்றால் சரி. ஏன் இந்த ரெண்டு விசைகளின் விளைவுக்கு என்ன செய்யணும் சமனாக இருக்கும். மூன்றாவது விசை வந்து சமனாக இருக்கும். அப்ப சரி. அடுத்தது 10 நியூட்டன் 15 நியூட்டன் ஆகிய இரு விசைகளினதும் விளையிலின் திசையில், விளையுள் விசையின் திசையில் பீதாக்கும். எண்டாப்புல 15 நியூட்டன் 10 நியூட்டன் ஆகிய இரு விசைகளினதும் விளையுள் திசையில் விசை பீதாக்கும். ஏண்டா இவற்றை விளைவில் மேல் நோக்கி இருக்கு, இவற்றை விளைவில் இவற்றை விசை என்ன செய்யும் கீழ் நோக்கி இருக்கும். என்ன ரெண்டும் ஒரே திசையில இருந்து இந்த பொருள் என்ன செய்யாது சமநிலை இருக்காது, இயங்க தொடங்கிடும். ஆகவே இரண்டாவது விட விட இரண்டாவது வை கூட்டு விட பியின் தாக்கக்கோடு 10, 15 ஆகிய இரு விசைகளினதும் தாக்கக்கோடுகளின் வெட்டு புள்ளியினூடாக செல்லும் என்றால் சரி. அப்ப விட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸும் செட்டும் சேரும். அப்ப விட எத்தனையாவது 3வது. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. 2வது இது பை வந்து பிள்ளையா உனக்கு தேவையான விஷயங்கள் விளங்கின மாதிரி நோட் பண்ணி கூட அப்பண்டு.
அடுத்த கூட்ட பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. சரி, செய்யுங்க பாப்போம் நீங்கள். சரி, பாருங்க. பொருளொன்றின் மீது 4 நியூட்டன் விசையும் 3 நியூட்டன் விசையும் ஒரே வேளையில் தாக்குகின்றன. இங்கு பெறத்தக்க பருமன் பற்றிய தரப்பட கூட்டுகளை கருதட்டாம். ஒரு பொருளொன்றின் மீது 4 நியூட்டன் விசையும் 3 நியூட்டன் விசையும் ஒரே டைம்ல தாக்குதாம். பெறத்தக்க விசைகளின் உயர்ந்தபட்ச பெருமானம் 7 நியூட்டன் ஆகும். என்ன சம்பவம் சொன்னால எங்க கவனி இருக்கால், ஒரு குறித்த ஒரு பொருள் ஒன்று எடுங்க. இந்த குறித்த ஒரு பொருளில 4 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. 3 நியூட்டன் விசையும் அதே திசையில பிரயோகிக்கப்படுமாக இருந்தால், ரெண்டுமே ஒரே திசையில பிரயோகிக்கப்படுமாக இருந்தால் இந்த கூற்று சரி. சரியோ? அப்ப அதுல உங்களுக்கு பிரச்சனை. ரெண்டாவது, பெறத்தக்க விசைகளின் குறைந்தபட்ச பெருமானம் 10 நியூட்டன் ஆகும். பிள்ளைகள் சில நேரத்துல டைப்பிங் மிஸ்டேக்கோ தெரியல. சரியோ? அப்ப ஒரே திசையில தொழிற்படுமாக இருந்தால் உயர்ந்தபட்ச பெருமானம் வந்து எவ்வளவா இருக்கும்? 7 நியூட்டன். அப்ப அதுல பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து பாருங்க, குறைந்தபட்ச பெருமானம் 10 நியூட்டன் இருக்கு. சில நேரம் இது எங்கேயும் டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். அதாவது எங்களுக்கு புக்க ஒரிஜினல் பேப்பரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது 1 நியூட்டன் கேட்டு இருந்தால் இந்த கூட்டு சரி. 1 நியூட்டன் இருந்தால் இந்த கூட்டு சரி. இது 10 நியூட்டன் சொல்லி இருந்தால் இந்த கூட்டு பிழை. ஏனால் இதுல குறைந்தபட்சம் என்னவாக இருக்கும்? ஒரு திசையில 4 நியூட்டனும் மற்ற திசையில வந்து 3 நியூட்டனும் தொழிற்படமாக இருந்தால் குறைந்தபட்ச விளைவில் என்னவாக இருக்கும்? 1 நியூட்டனாக இருக்கும். சரியோ? அப்ப இதுல 10 அடுத்து வந்து பாருங்க, பெறத்தக்க விளையுளின் பெருமானம் எப்போதும் 5 நியூட்டன் ஆகும். பெறத்தக்க விளையுளின் பெருமானம் எப்போதும் 5 நியூட்டன் ஆகும். அதுவும் பிழை. அப்ப நாங்கள் விட கொடுக்கலாம். எதை? ஏ மட்டும் கொடுக்கலாம். இதுல வந்து எங்களுக்கு விட எதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? ஏ மட்டும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ? ஒரு கால் யோசிச்சு கொண்டு அடுத்த கேள்வியை பாப்போம். யோசிங்க வேகமாய். அடுத்தது வந்து பாருங்க, ரசாயன பிணைப்பு. ரசாயன பிணைப்புகள் இருக்கா பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. ஓர் H2O மூலக்கூறில், நீர் மூலக்கூறில் ஆக்சிஜன் அணுவை சுற்றி இருக்கும் தனித்த இலத்திரன் கலத்திரன் இருக்கிற தனித்த இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை யாரும்? ஒரு H2O மூலக்கூறுல ஆக்சிஜன் அணுக்களை சுற்றி காணப்படுகின்ற தனித்த இலத்திரன்கள் எண்ணிக்கை சோடிகள் இருக்கிறோம். சரியோ? அப்ப நீர் மூலக்கூறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆக்சிஜனுக்கு 10 ஹைட்ரஜன் இருக்கு. உனக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து எத்தனையாம் கூட்டம்? 6ஆம் கூட்டம். அப்ப இவர் பிணைப்புல ஈடுபடாமல் வந்து பாருங்க 4 இலத்திரன்களை வந்து வச்சிருக்கு. 2 இலத்திரன் செய்தது பிணைப்புல வந்து ஈடுபட்டு இங்க ஒன்று இங்க ஒன்று இந்த ஹைட்ரஜன் கொண்டோட இந்த ஹைட்ரஜன் கொள்ளத்தினை கொடுத்தபடியால மீதியாக எத்தனை இருக்கும்? 4 இலத்திரன்கள் வந்து பிணைப்புல ஈடுபடாமல் இருக்கு. அப்ப சோடி தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்கு. பிணைப்புல ஈடுபடாத தனிச்சோடி இருக்கு. எத்தனை சோடி? 2 சோடி இலத்திரன் இருக்கு. எத்தனை சோடி இலத்திரன் இருக்கு? 2 சோடி இலத்திரன் வந்து காணப்படும்.
ரெண்டு சோடி பிணைப்பு ஈடுபடாத ரெண்டு சோடி தனிச்சோடி இலத்திரன் அல்லது ரெண்டு சோடி சுயாதீன இலத்திரன் இப்படி என்னெல்லாம் பிள்ளைங்க இதுக்குள்ள வந்து கேள்வி வரும். தயவு செய்து கொஞ்சம் மண்டை கட்டும். அதாவது பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள், அதே மாதிரி தனிச்சோடி இலத்திரன்கள் அல்லது சுயாதீன இலத்திரன்கள், இது எல்லாமே யாரை சொல்லும் என்றால் இந்த பிணைப்புல ஈடுபடாமல் அந்த கருவை சூழ காணப்படுகின்ற இலத்திரங்களை சொல்லுவோம். இதுல கேள்வியை பொறுத்து கூட கொடுக்கணும். இல்ல தனி இலத்திரங்கள் சோடி என்ற வழியா 2 சோடி, இல்ல பிணைப்புல ஈடுபடாத தனித்த இலத்திரங்கள் கிட்ட 4 இலத்திரங்கள். சரியோ? அந்த கேள்விக்கு பொறுத்ததாக நீங்க செய்யணும், விடிய கொடுக்கணும். நோட் பண்ணி வைங்க தேவையான விஷயம். சரி, அடுத்து வந்து பார்ப்போம். குறித்த ஒரு பங்கீட்டு வழிச்சேர்வை நீரில் பூரணமாக அயனாக்கம் அடையும் பின்வருவனவற்றில் இருக்கக்கூடியது. அதாவது சேரையாக பின்வருவனவற்றில் இருக்கக்கூடியது. இப்ப பாருங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, ஒரு குறித்த ஒரு இது வந்து நீர்ல வந்து முற்றாக என்ன செய்யுமாம், அயனாக்கம் அடையுமாம். பாப்பம் வாங்கோ. முதலாவது NaOH எடுத்து பாருங்க, NH4OH. இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நீர்ல வந்து NH4+ ஆகவும் OH- ஆகும் அயனாக்கம் அடையும். இப்ப முற்றாக என்ன செய்ய போறது இல்லை, அயனாக்கம் அடைய போறது இல்லை. அடுத்தது HCl வந்து பாருங்க, H+ ஆகவும் Cl- ஆகவும் அயனாக்கம் அடையும். செப்பு சல்பேட்டை வந்து பாருங்க, Cu2+ ஆகவும் SO4 2- ஆகவும் அயனாக்கம் அடையும். அடுத்தது என்னடா HACO3, உங்களுக்கு இது இல்லையே. H2CO3 எடுத்தா கூட H+ ஆகவும் CO3 2- ஆகும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முற்றாக அயனாக்கம் அடையக்கூடிய கிளாரி HCl, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இப்ப விட வந்து பாத்தீங்கன்னா 10. முற்றாக அயனாக்கம் அடைகிறா இந்த தன்னிலை இருக்கிற ஒவ்வொரு எல்லா இலத்திரங்களையும் என்ன செய்ய போகுது, நீருக்கு இழக்கிறதான்னு சொல்றாங்க. இது முற்றான அயனாக்கம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10. அப்ப இது எங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். சரியோ? தேவையானவர்கள் நோட் பண்ணிடுங்க பிள்ளைகள் அங்கே போறதுக்கு. ரைட், அடுத்த வெளியே பாருங்க. XYZ எனும் 3 மூலகங்களின் ஐதரோக்சைட்டுகளின் லூயிஸின் கட்டமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. அட்டவணையில் தரப்பட்டுள்ள மூலகங்கள் XYZ ஆகியவற்றால் வகை குறிக்கப்படுகின்றன குறிக்க வேண்டாம். இப்ப இதுல வந்து பாருங்க, முதலாவது எக்ஸ்ல வந்து பாருங்க எத்தனை இலத்திரன் இருக்கு, ஈட்டோட்டுல 4 இலத்திரன் இருக்கு. சாரி, 6 இலத்திரன் இருக்கு ஈட்டோட்டுல. இது ஒரு 6ஆம் கூட்ட மூலகமாக இருக்கு. ஈட்டோட்டுல எத்தனை இலத்திரன் இருக்குது, 6 இலத்திரன் இருக்கு. அப்ப எத்தனையாம் கூட்டம், 6ஆம் கூட்ட மூலகமா இருக்கு. இப்ப 6ஆம் கூட்ட மூலகம் என்றால் ஒன்று ஆக்சிஜன் அல்லது சல்பர், கந்தகம். அடுத்தது வந்து பாருங்க, வை வந்து பாத்தீங்கன்னா இதுல 1 2 3 2 5 5ஆம் கூட்ட மூலகமா இருக்கு. 5ஆம் கூட்ட மூலகம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நைட்ரஜனும் மற்றது பாஸ்பரஸும்.
அத சட்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் கூட்டம். 4ஆம் கூட்டம் என்றால் கார்பனும் மருதாறு சிலிக்கனும். அப்ப இதுல வந்து பாருங்க XY செட்டாக இருக்கக்கூடியது. அப்ப X வந்து ஆக்சிஜன், Y வந்து நைட்ரஜன், Z வந்து கார்பன். அப்படி விட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் விட வந்து 2ஆவதா இருக்கு. இத வந்து 2ஆவது. அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தேவையான தப்பு நோட் பண்ணி எழுதுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள மூலக்கூறுகளில் எது 2 பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டுள்ளன? இதுல இருக்கிறதுல எது 2 பங்கீட்டு வலுப்பிணைப்பு இருக்குதோ தெரியும். கேள்வியை பாருங்க. முதலாவது குளோரின் வாயு. குளோரினை பொறுத்த வரைக்கும் பிள்ளை எத்தனையாம் கூட்டம்? 7ஆம் கூட்டம். அப்ப குளோரினுக்கும் இடையில வந்து பாத்தீங்களா எத்தனை பிணைப்பு இருக்கும்? ஒற்றை பிணைப்பு தான் இருக்கும். சரியோ? அடுத்து 2வது வந்து பாருங்க CH4. CH4ல வந்து பாருங்க கார்பனுக்கும் 4 ஹைட்ரஜனுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ஓகே. அதாவது கார்பன் வந்து 4ஆம் கூட்டம், இது வந்து 1ஆம் கூட்டம். அப்ப அப்படி எழுதி கொண்டு போயிருங்க. அடுத்தது வந்து பாருங்க HCl. HCl பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் வந்து +1, குளோரின் வந்து -1. இப்ப 2 பேரும் சேர்ந்தினம் என்றால் HCl ஒற்றை பிணைப்பாக இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க நீர். H2O. அதாவது ஒரு ஆக்சிஜனோட 2 ஹைட்ரஜன் வைக்க போகுது. இதையும் பிணைப்புல ஈடுபடாமல் சொல்லிடத்திற்கு வந்துருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிணைப்புல ஈடுபடாமல் 6 லட்சம் வந்து காணப்படும். சரியோ? அதே மாதிரி இங்கேயும் 6 லட்சம் சுத்தி இருக்கு. சரி, அப்ப இதுல வந்து பாருங்க பிள்ளைகள், கீழே தரப்பட்ட மூலம் எது 2 பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது? 2 பங்கீட்டு வலுப்பிணைப்பை கொண்டது யாரு? இதுல வந்து பாருங்க அதாவது குளோரின் இடையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிணைப்பு இருக்குது? ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது. அதே மாதிரி CH4ல வந்து பாத்தீங்கன்னா 4 பிணைப்புகள் வந்து காணப்படுது. அதே மாதிரி HCl வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிணைப்பு இருக்கு. H2O வந்து பாத்தீங்கன்னா 2 பிணைப்புகள் வந்து கிடைக்கும். ஆக விட வந்து பாத்தீங்கன்னா எத்தனையாவது? 4ஆவது. அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத சிம்பிளான ஒரு கேள்வி. ஒரு இந்த படங்களுக்கு நோட் பண்ணிடுங்க. டைம் இல்ல.
அதில் எப்பவுமே right. பின்வரும் மூலக்கூறுகளுக்கிடையில் கூடுதலான பங்கிட்டுவல பிணைப்பு எண்ணிக்கையை கொண்டுள்ள மூலக்கூறு எது? கூடுதலான பிணைப்பு கேட்கணும். பாருங்க, முதலாவது ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அதாவது ஆறாம் கூட்டம் தானே. அப்ப ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை பிணைப்பு இருக்கு. இப்ப பிணைப்புல ஈடுபடாமல் மிச்சம் எத்தனை இலத்திரன்? 4 இலத்திரன் வந்து காணப்படும். இதில் பிள்ளைங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமே, ஆறாம் கூட்டம் எத்தனை பிணைப்பு இருக்க போது? இரட்டை பிணைப்பு வந்து காணப்படும். ரெண்டாவது வந்து பாருங்க நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து பாருங்க 5ஆம் கூட்டம். அப்ப 3 இலத்திரன் உண்மை பிணைப்பு. மிச்சமா வந்து பாத்தீங்கன்னா 2 இலத்திரன் இருக்கு. மூன்றாவது வந்து பாருங்க NH3. அதாவது ஒரு நைட்ரஜன்ல 3 ஹைட்ரஜன் இருக்கு. இங்கேயும் ஒற்றை பிணைப்பு. அடுத்த நாலாவது CO2. அதாவது கார்பன் ஈட்டோட்ல 4 இலத்திரன் இருக்கும். அந்த 4 இலத்திரன்களையும் 2 ஆக்சிஜன் செய்ய போறீங்க பங்கீடு செய்வதன் மூலம் ஒரு பிணைப்பு வந்து உருவாக்கப்படும். இவங்களோட கேட்ட கேள்வி என்னது? கூடுதலான பங்கீடு பிணைப்பை கொண்டது. அவங்க விஷயத்துக்குள்ள வாங்க. என்ன விஷயம் என்று சொன்னால், இதுல வந்து பாருங்க எத்தனை பிணைப்பு இருக்குது? 2 பிணைப்புகள் இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 3 பிணைப்பு இருக்குது. இங்கேயும் 3 பிணைப்பு இருக்குது. அதே மாதிரி கார்பனீர் ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிணைப்பு இருக்குது? 4 பிணைப்பு இருக்குது. எங்கிட்ட கேள்வி என்னது? அதிகூடிய இலத்திரன் அதிகூடிய பிணைப்புகள் தானே. அப்ப எங்களுக்கு விட எத்தனையாவது? 4வது. யாரு? கார்பனீர் ஆக்சைடு. ரைட், ஒரு நோட் பண்ணுங்க.
பாப்போம். கீழுள்ள இரு வினாக்கள் பின்வரும் ரசாயன சமன்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இதுல வந்து பாருங்க, m plus ZnSO4 அரோ MSO4 plus Z. அதாவது இங்க வந்து பாருங்க, இங்க இருந்த m வந்து இந்த சட்டன் என்ன செய்யுது, இடம்பெயர செய்யுது. m வந்து சட்டன் என்ன செய்யுது, இடம்பெயர செய்யுது. இப்ப சட்டன் இடம்பெயர செய்து MSO4 ஆகவும் சட்டன் என்ன செய்வது, தாழ்த்தப்படுகிறோம். மேற்குறித்த சமன்பாட்டில் m ஆக இருக்கத்தக்க மூலகம் என்று கேட்கிறேன். சொல்லுங்க, எம்மா என்ன இருக்குமெண்டு? படிச்சீங்க சின்ன வயசுல? எஃப்இ இருக்குமா சார்? எஃப்இ. வேற யாராச்சும்? அதாவது இதுல வடிவான விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க இந்த சட்டனை எம் வந்து இடம்பெயர செய்து என்று சொன்னால், சட்டன் தாழ்த்தப்படுது என்று சொன்னால், எம் வந்து என்னவா இருக்கும், சட்டனுக்கு தாக்கத்தொடர் சட்டனுக்கு மேல இருக்கிறதா இருக்கும், நாகத்துக்கு மேல இருக்கிறதா இருக்கும். தாக்கத்தொடர்ல நாகத்துக்கு மேல இருக்கிற மூலகமா இருக்கு. அப்ப ஜோதி சொல்லுங்க பாப்போம், தாக்கத்தொடர்ல நாகத்துக்கு மேல் இருக்கிற மூலகங்கள். சார் மெக்னீசியம். மேக்னீசியம். இரும்பங்க இருக்குது. நாகத்துக்கு கீழே. அப்ப நாகத்துக்கு மேல இருக்கிற ஒரு மூலம் தான் என்ன செய்யும், நாகத்தை வந்து இடம்பெயர செய்ய முடியும். இப்ப விட வந்து 3வது மெக்னீசியம். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னாடா, இந்த நாகத்தையும் செப்பு சல்பேட்டுக்கு இடையிலான தாக்கம் வந்து பாருங்க. நாகத்துக்கும் செப்பு சல்பேட்டுக்கு இடையிலான தாக்கத்துல வந்து பாருங்க, இதுல யாரு என்ன, இந்த தாக்கத்துல யார் இடம்பெயர், இந்த தாக்கம் நடக்குமான்னு சொல்லுங்க முதலாவது பாப்போம். இதுல நாகமா செப்பா தாக்கத்துல மேல இருக்கிறோம்? தாக்கத்தொடர்ல நாகமா செப்பா மேல இருக்கிறோம்? டைம் இல்ல, நாகம். நாகம் மேல இருக்குது. அப்ப இந்த தாக்கம் செய்யும் நடக்கும் எப்படி, ZnSO4 ஆகவும் செப்பாக என்ன செய்ய போது, தாழ்த்தப்படுது. இப்படியான தாக்கம் நடக்கும், தாக்கம் நடைபெறும். இதுலயே ZnSO4 செப்பு மாத்துமான்னு சொல்லுங்க பாப்போம். ZnSO4 செப்பு இடம்பெற செய்யுமான்னு சொல்லுங்க பாப்போம். இந்த தாக்கம் நடக்காது. ஏனென்றால் இங்க செப்பு என்ன தாக்கத்தொடர்ல வந்து சட்டனை கீழே இருக்கிறது. அப்ப சட்டனை தாக்கத்தொடர்ல கீழே இருக்கிற மூலகம் மேல இருக்கிற மூலகத்தை என்ன செய்யாது, இடம்பெயர செய்யாது. தயவு செய்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்க, மேற்குறித்த ரசாயன சமன்பாடு எத்தாக்க வகைக்குரியது. மேற்குறித்த ரசாயன சமன்பாடு எத்தாக்க வகைக்குரியது. என்ன தாக்கம், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். என்ன, ஒரு சேர்வையில இருந்து ஒரு மூலகத்தை என்ன செய்யுது, இடம்பெற செய்யுது. ஆகவே இது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். தெளிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரியோ? பாருங்கடா, இப்போ செயற்கை தாக்கம் சொன்னா, செயற்கை தாக்கம் என்றால் செயற்கை தாக்கம் என்றால் ஏபி என்ற 2 மூலகங்கள், ஏ பி என்ற 2 மூலகங்கள் ஏபி என்ற ஒரு சேர்வையோட உருவாக்கும். அதே மாதிரி பிரிகை தாக்கம் என்றால் ஏபி என்ற சேர்வையில இருந்து 2 மூலகங்களை தோற்றுவிக்கும். ஏபி என்ற 2 மூலகங்களை தோற்றுவிக்கும். அதே மாதிரி ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்றால் ஏபி என்ற ஒரு சேர்வையோட சி என்ற ஒரு தாக்கம் அடைஞ்சு அங்க ஏ என்ற இடமாற்றி என்னவா இருக்கும், பிசியாக வந்து நினைஞ்சு கொள்ளும். அதே மாதிரி இரட்டை இடப்பெயர்ச்சி என்றால் 2 சேர்வைகள் ஏபி சிடி என்ற ஒரு சேர்வையில இருந்து
ஏசியாகவும் பிடியாகவும் என்ன செய்யும் இடமாற்றப்படும். அப்ப இதை நாங்கள் சொல்லுவோம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் சொல்லுவோம். என்னதாக்கம்? இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இதை ஞாபகம் சொல்லுது இன்னொரு விஷயம். இதுல ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துல என்ன சம்பவம் என்று சொன்னால், இங்க இடமாற்றப்படுகின்ற மற்றிய மூலகம் என்னவா இருக்கணும் என்றால் தாக்க வித தொடர்ல மேல இருக்கிற மூலகங்கள் தான் கீழே இருக்கிற மூலகங்கள் என்ன செய்யும் இடமாற்றும். அதாவது இடம்பெயர செய்யும். தாக்கத்தோட மேல இருக்கிற மூலகம் தான் கீழே இருக்கிற மூலகத்தை என்ன செய்யும் இடம்பெயர செய்யும். அப்ப இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இந்த இப்படியான கேள்விகளை என்ன செய்யலாம் சிம்பிளா நீங்கள் செஞ்சுட்டு போகும். சரியோ? அடுத்த விளைவுகள் விசைகளின் திரும்பல் விளைவு. ரைட், சாரி, இது கணக்கோள் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு பாடம். இப்ப நாங்கள் இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.